Daily. Taste the Daily. அண்மைச் செய்தி 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக புதிய யுக்திகளை கையில் எடுத்திருக்கிறது திமுக. இது குறித்தான விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். திமுக தற்போது தீவிர தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கின்றது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுமே தேர்தல் பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் திமுக ஒரு மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் என்ற அடிப்படையிலே நுட்பமான அந்த பணிகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தகவல் கிடைக்கின்றது. திமுகவை பொறுத்தவரையில் சுமார் 850 பேர் தற்போது ஒன்றிய செயலாளர்களாக இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 25 பஞ்சாயத்துக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற அளவில் தமிழகம் முழுவதும் ஒரு மாவட்டத்துக்கு கீழே 2-3 ஒன்றிய செயலாளர்கள் என செயல்பட்டு வருகிறார்கள். அந்த எண்ணிக்கையை மேலும் உயர்த்த திமுக திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர் பொறுப்புகளில் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்தது. உதாரணத்துக்கு விழுப்புரம் போன்ற மாவட்டங்களை எடுத்து பார்க்கும்போது ஒரே மாவட்ட செயலாளரின் கீழ் 4 தொகுதிகள் போன்றவையெல்லாம் இருந்த நிலையில் அதனை பிரித்து 2 தொகுதிகள் 3 தொகுதிகள் என்று புதிய மாவட்ட செயலாளர்களை உள்ளே கொண்டு வருவது, ஏற்கனவே இருப்பவர்களிடமிருந்து சில தொகுதிகளை வாங்குவது போன்ற பணிகள் செய்யப்பட்டது. அதாவது ஒரு மாவட்ட செயலாளரிடம் அதிகமான தொகுதிகள் இருந்தால் அவரால் அதிகமான அந்த தேர்தல் பணியாற்ற முடியாது. 2 தொகுதிகள் அல்லது ஒரு தொகுதி இருந்தால்தான் அவரால் நுட்பமாக உள்ளே சென்று பணியாற்ற முடியும் என திமுக தலைமை கருதுகிறது. தற்போது மாவட்ட செயலாளர் பணியெல்லாம் அந்த முடிந்திருக்கக்கூடிய நிலையில ஒன்றிய செயலாளர் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி இருக்கிறது திமுக தலைமை. தமிழகத்தில் சுமார் 850 திமுக ஒன்றிய செயலாளர்கள் செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் அந்த எண்ணிக்கையை 1000க்கும் மேலாக உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. அதாவது 1040 என்று இந்த எண்ணிக்கை உயரும் என்று தகவல் சொல்கிறார்கள். 45 பூத்துகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர் என்ற அடிப்படையிலே இந்த தேர்வு இருக்க போவதாகவும் சொல்கிறார்கள். உதாரணத்திற்கு ஒரு ஒன்றிய செயலாளரிடம் தற்போது 25 ஊராட்சிகள் இருக்கிறது என்றால் இனி 12 ஊராட்சிகளுக்கு ஒரு ஒன்றிய செயலாளர். ஏனென்றால் ஒரு ஒன்றிய செயலாளர் 25 ஊராட்சிகளுக்கு சென்று பார்வையிடுவதும் அங்கு கட்சி பணிகளை பார்ப்பதும் கட்சியை வளர்ப்பதும் எதிர்கட்சி முகாம்களிலிருந்து ஆட்களை திமுகவிற்கு அவர்கள் வாக்களிப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வதும் சவாலான விஷயம். அதனை செய்வதற்கு இன்னும் 10 மாத காலங்கள் மட்டுமே இருப்பதனாலே இன்னும் கூடுதலான ஆட்களை இறக்கி வேலை செய்ய வைத்தால் புதியவர்கள் ஆர்வத்தோடு அதிகமாக வேலை பார்ப்பார்கள். ஏற்கனவே இருப்பவர்கள் சுமையும் குறையும். அதிகமான இடங்களுக்கு நேரடியாக செல்ல வேண்டிய தேவை கிடையாது. குறுகிய இடம் என்பதனாலே அவர்களுடைய கான்சென்ட்ரேஷன், அவர்களுடைய கவனம் அதிகமாக அந்த தொகுதியின் மீது, அந்த ஊராட்சிகளின் மீது, அந்த மக்களின் மீது இருக்கும் என்றும் திமுகவில் விவரம் அறிந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். சமீபத்தில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கூட முதலமைச்சர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் அவர்கள், இனி நான் சென்னையில் எந்த மாவட்ட செயலாளரையும் அதே போல வெளியூரை சேர்ந்த அமைச்சர்களையும் பார்க்கக்கூடாது. அவரவர் தொகுதிக்கு சென்று கட்சி பணியை தீவிரமாக செயல்படுத்துங்கள். இனி 10 மாத காலம் தொடர்ந்து கட்சி பணி ஆற்றினால்தான் அடுத்து மீண்டும் நாம் ஆட்சி அமைக்க முடியும் என்ற வகையிலே அவர் பேசியிருந்தார். எனவே திமுகவில் ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி என்பது போல மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட் என்ற அடிப்படையிலே அவர்கள் ஒன்றிய செயலாளர்களை இன்னும் அதிகப்படுத்தி கட்சி பணிகளை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Taste the Daily.